வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே அருமையான சுவையில் மொறுன்னு கோதுமை மாவை வச்சு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல நம்ம 2 கிளாஸ் கோதுமை மாவை ஒரு சுத்தமான கிளாத்தில் போட்டு ஆவி கட்டி எடுத்துக்கலாம். துணி நனைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, காஞ்ச துணியிலே அப்படியே போட்டுட்டு இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் இந்த மூட்டையை அதில் வச்சுட்டு சரியாக 15 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 6 ஸ்பூன் பொட்டுக்கடலையை நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 15 நிமிஷம் கழித்து நம்ம மாவு எடுத்து பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வெந்து இருக்கு. இப்போ இதை நல்லா உதிர்த்து விட்டுட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். லேசாக கொஞ்சம் ஆறின பிறகு இது நல்லா தூளாயிடும். அப்படி இல்லைன்னா மிக்சியில் ஒரே ஒரு சுற்றிக்கலாம். பல்ஸ் மோடில் போட்டு சுற்றி எடுத்துட்டு, ஆனால் இதை கண்டிப்பாக ஜலிச்சு தான் பண்ணணும். ஏன்னா நம்ம ஜலிச்சாதான் லேசாக கொஞ்சம் கோதுமை ரவை இருந்தாலும் தங்கிடும். இந்த மாதிரி ஸ்டெய்னரில் ஜலிச்சோன்னா சரியாக இருக்கும். நம்ம மாவு ஜல்லடையில் ஜலிக்க வேண்டாம், அதுக்கப்புறமா தவிடெல்லாம் அதிலே ஒட்டிடும். அதனால் இது மாதிரி ஸ்டெய்னர் வச்சு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் ஜலிச்சு எடுத்தாச்சு. இதில் இப்போ ஒரு பாதி மட்டும் நான் இப்போ முறுக்கு பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறேன். ஜலிச்ச இந்த கோதுமை மாவில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு காரம் நம்ம சரியான அளவில் போட்டால் தான் முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு 3லிருந்து 4 ஸ்பூன் நெய் இதில் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை மாவு கூட நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த இன்னொரு பாதி மாவை நான் காரா பூந்தி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். கோதுமை மாவு காரா பூந்தி ரெசிபி நம்மளோட இன்னொரு சேனல் S2C குக்கிங்கில் அப்லோட் ஆகிருக்கு. மாவு இப்போ சரியான பதத்தில் பிசைஞ்சாச்சு. கையிலையும் ஒட்டக்கூடாது, தட்டுலேயும் ஒட்டக்கூடாது. இந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்டரோடு இருக்கணும். இப்போ இதை நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மாவை ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்போ நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். ஜல்லிக்கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலேயே நம்ம முறுக்கை பிழிஞ்சிட்டு இப்போ இதை சுட்டு எடுத்துக்கலாம். மிதமான தீயிலே வச்சு இதை 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மெத்தடில் மைதா மாவு வச்சு முறுக்கு பண்ணுற ரெசிபி நம்மளோட இதே சேனலில் ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கு. அந்த முறுக்கு ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்பவே மொறுன்னு ஹெல்த்தியான நம்மளோட கோதுமை மாவு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்கும். தேங்க்யூ.